வணக்கம். ரா. சுமித்ரா, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, காமதேனு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சத்தியமங்கலம். நாம் இந்த காணொளியில் காண இருக்கக்கூடிய தலைப்பு பழமொழிகளும் அதன் விளக்கங்களும். பழமொழிகள் ஒரு சமுதாயத்தின் பழமையான சிந்தனையும் அறிவுச் சொத்தும் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருந்து வரும் அனுபவ குறிப்புகளும் ஆகும். பழமொழிகள் அச்சமுதாயத்தினரின் அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூர்மையையும் எடுத்து விளக்குவதாக அமைகின்றன. நம் மக்கள் எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தாமல் வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவார்கள். கிராமப்புறங்களில் ஒரு சில செய்கையை குறிக்கவும் அதன் மூலம் கருத்து சொல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நம் முன்னோர்கள் பழமொழிகளை சொல்லி வந்தனர். முதல் பழமொழி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் என்பது தவறான பழமொழியாகும். இதற்குரிய சரியான கூற்று கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசம் என்பதே ஆகும். இதனுடைய உண்மையான பொருள், கழு ஒரு வகையான கோரைப்புல். அதில் தைக்கப்படும் பாயில் படுக்கும்போது நாசியில் கற்பூர வாசனை அடிக்கும். குழந்தைகளை அந்த பாயில் படுக்க போட்டால் பூச்சிகள் கிட்டே வராது. மற்றபடி கழுதைக்கும் மாட்டுக்கும் இச்சொற்றொடரோடு தொடர்பே இல்லை, காலத்தால் மருவியதே ஆகும். இரண்டாவது பழமொழி, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். இதனுடைய உண்மையான பொருள், இப்பழமொழிக்கு காலம் காலமாக கூறப்பட்டு வரும் விளக்கம் இதுதான். ஆனை போல பெரியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வந்தால் பூனை போல சிறியவர்களுக்கும் அவரது வாழ்வில் ஒரு நல்ல காலம் வரும் என்பதே இதனுடைய உண்மையான பொருளாகும். மூன்றாவது பழமொழி, தை பிறந்தால் வழி பிறக்கும். உண்மையான பொருள், பழங்காலத்தில் சாலைகளெல்லாம் மண் சாலைகளே. இப்போது இருப்பது போல் தார் சாலை கிடையாது. அதுவும் இரவில் நன்றாக தெரிய வேண்டும் என்று நல்ல வெள்ளை நிற மண் சாலைகள் அமைப்பார்கள். அந்த வெள்ளை நிற மண் சாலைகளும் மார்கழி மாத பனியினால் காணாமல் போகும். அதனால் நடைசாரிகள் சாலைகள் கடக்க மிகவும் துன்பட்டனர். அதே பனி தை மாதத்தில் சற்று குறைந்து காணப்படும். எனவேதான் தை மாதம் பிறந்தால் பனியினால் மூடப்பட்ட வழி பிறக்கும் என்பதை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பர். இதனையே உழவர்களுக்கும் பொருந்தும். ஏனெனில் தை மாதம் அறுவடைக்கு ஏற்ற காலம். எனவே தை பிறந்தால் பொருளீட்ட வழி பிறக்கும் என்பது ஆகும். நான்காவது பழமொழி, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதனுடைய பொருள், மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையான பொருள், ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும் என்பதே உண்மையான பொருளாகும். அடுத்த பழமொழி, களவும் கற்றும் மற. இதனுடைய பொருள், தீய பழக்கமான களவு என்பது திருட்டை குறிக்கும். களவு நாம் கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும் என்பதே நாம் கூறக்கூடிய ஒன்று. ஆனால் இதனுடைய உண்மையான பொருள், தீய பழக்கமான திருடுதலையும் பொய் சொல்லுதலையும் ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதே இதனுடைய உண்மையான பொருளாகும். அடுத்த பழமொழி, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இதனுடைய பொருள், ஒரே தவறை மாமியார் செய்யும் போது அது பெரிதாக கருதப்படுவதில்லை. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் அதே தவறை செய்துவிட்டால் அதை மாமியார் பெரிதுபடுத்தி விடுகிறார் என்பதே பொருள் வருகிறது. ஆனால் உண்மையான பொருள், மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் என்பதுதான் உண்மையான பழமொழி. விவசாயி வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைத்தால் பொன்னும் பொருளும் சேரும் என்பதே இதன் அர்த்தமாகும். நன்றி.